ஏய்யா! நீங்கலாம் ஆட்சிலயும் இல்ல, அதிகாரத்திலயும் இல்ல. இப்பவே போயிட்டு தமிழ்நாடோட முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர, நீங்க கரூர் போகக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு போய் கேஸ போட்டுருக்கீங்க. ஆனா அங்க நடந்தது என்ன? நீதிபதி அவர்கள் வந்து எதையும் கழட்டி அடிக்காத குறையா, கேஸ நீங்களே வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? இல்ல நான் தள்ளுபடி பண்ணட்டுமா? அப்படின்னு கேட்டவுனே, மரியாதையா நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோம் தலைவரே! அப்படின்னு சொல்லிட்டு கேஸு வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். தளபதி அப்போ வந்துட்டு எந்த ஒரு பொறுப்புலயும் இல்ல. அரசு பொறுப்புல எதுலயுமே இல்ல. நீங்க அப்பவே வந்துட்டு கரூர் வரக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணீங்க சரி. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும், நீங்க எந்த தைரியத்தில போயிட்டு கேஸ போட்டீங்க? ம். இந்த கேஸ் வந்துட்டு இந்த மாரி தான் முடியுன்றது இவங்களுக்கு தெரியும். ஆனா, தமிழ்நாட்டு மக்கள்ட்ட வந்து காமிச்சுக்கணும். நாங்க அத பண்ணோம், இத பண்ணோம். பேசணும்ல. அடுத்து ஒரு வாரத்துக்கு பேசணும். அடுத்தடுத்து எதனாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ல. முட்டாள்தனமான விஷயங்கள வந்து இந்த ஜென்ஸின்ற பேர்ல வந்துட்டு இவனுங்க வீடியோ போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல. அந்த மாரி மேல் இடத்துல இருக்கவங்களும் வந்துட்டு இந்த மாரி விஷயங்கள செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இத வந்து மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை நீதிபதி அவர்கள் எதையும் கழட்டி அடிக்காம விட்டாரு அவங்கள. நல்ல மரியாதையா நீங்களே வாபஸ் வாங்கிக்கன்னு சொன்னதுனால நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்க. அதுவரைக்கும் ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையா நீங்க ஓடி போயிட்டீங்க. எதுவும் அவமானப்படாம. ஆனா நியூஸ் சேனல்ல எல்லாத்தையும் போட்டு காமிச்சுட்டானுங்க. மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, டிவிக்கோட வாரியர்ஸ் எல்லாமே வீடியோ போட்டு உங்கள பொளந்துக்கிட்டு இருக்கானுங்க. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாளைக்கு வந்து 10ஆம் தேதி வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு கரூர் போவாரா, போகலையான்றது தெரியல. போவாருன்னு நெனைக்கிறேன். அப்படி போனாருன்னா, என்னென்ன பேச போறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப் போறாரு அப்படின்றதெல்லாம் அ தெரியல. ஆனா இதில வந்துட்டு முக்கியமா அந்த 41 பேருக்கு அரசு பணி குடுக்குறதுன்ற வந்து வன்மையா வந்து நம்ம டிவிகே சார்பா இருக்கவங்க நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அ அது நாளைக்கு என்ன என்ன நடக்கும்? தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லப் போறாரு? அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். சரி ஓகே. அது ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ வந்துட்டு முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகல உள்ள முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வந்துட்டு டிவிகேல வந்து இணையறாங்க. அதில நெறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. முக்கியமான ஒரு தொகுதியில, முக்கியமான ஒரு அமைச்சர் பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, எதுக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு அப்படின்ற மாரி தான் சத்தியமா அப்படிதான் தோணுது. அ கார்ல மேல டாப்ப தொறந்துட்டு போறது என்ன? அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு நான் யார் கூட சேர்ந்துட்டேன் பார்த்தீங்களா? அப்படின்றலாம் சொல்றதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அ பார்க்க முடியல. அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு கட்சியில கிட்டத்தட்ட 30 வருஷம், 25 வருஷம் பக்கம் இருந்துட்டு, பொறுப்புல இருந்து, ஆயிரக்கணக்கான கோடியில வந்துட்டு கொள்ளையடிச்சுட்டு, அது பாட்டுக்கு கேஸெல்லாம் வாங்கிட்டு, இந்த சொத்தெல்லாம் காப்பாத்தணும். இந்த கேஸ்ல இருந்தெல்லாம் வந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்றக்காண்டி, நீங்க உங்க கட்சிய விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு வந்திருக்கீங்க. இப்போ டிவிகேக்கு வந்திருக்கீங்க. அது வந்து அப்பட்டமா தெரியுது. இப்பலாம் வந்து சோசியல் மீடியால எல்லார் கையிலயும் ஃபோன் வச்சிருக்கானுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டார்ட்டிங்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இப்போ வரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? உங்க மேல எத்தன கேஸ் இருக்கு? நீங்க எவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க? அப்படின்றது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வேணா அந்த வயசானவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். மத்தபடி யங்ஸ்டர் எல்லாத்துக்குமே நீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். இப்போ வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளைய கூட்டு வச்சுக்கிட்டு, அத வேற ஸ்லோ மோஷன்ல போட்டு கண்றாவியா இருக்குடா டேய்! கேவலமா இருக்கு பார்க்கவே. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துனா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்க வேண்டியது தானே! நான் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். என் மேல எத்தன குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த மாரிலாம் போய் கேட்க வேண்டியது தானே! நான் எதுக்கு வந்து இந்த கட்சிக்கு வந்தேன்? அப்படி போய் கேளுங்க. நீங்க கேட்கணும். அந்த கேள்விய தான் கேட்டுருக்கணும். அது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு சரியா தெர்ல. கொஞ்சம் பசங்கள்ட்ட போய் ஜென்ஸி மாரி ஆளுங்கள்ட்ட ஒரு 25 வயசு பையன், 23 வயசு பையன்கிட்ட போய் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்லா தெளிவா உங்களுக்கு விளக்கம் குடுத்துருப்பான். நீங்க எதுக்காண்டி கட்சிக்கு வந்தீங்க? இப்ப யார் கூட சேர்ந்தீங்கன்றதுக்கு, நான் சொல்றேன் தலைவரே, நான் சொல்றேன் அண்ணன் அப்படின்ட்டு அவனுங்க சொல்லியிருந்திருப்பானுங்க. அது பார்க்க நல்லா இருந்திருக்கும். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் போயிட்டு கேட்கறது, பேசுறத விட்டுட்டு, தயவு செஞ்சு ஸ்லோ மோஷன்ல போடாதீங்கடா. பார்க்க முடியலடா டேய்! ஏன்டா இப்படி பண்றீங்க?